அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அமலுக்கு வந்ததாக அரசாணை வெளியீடு. முதலமைச்சர் விஜயின் பிறந்த நாளையொட்டி நேற்று முதல் அமலுக்கு வந்ததாகவும், செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாள் அன்று இந்த திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 22ஆம் தேதியிலிருந்து பிறந்த குழந்தைகள் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தில் பயன்பெற உள்ளனர். இந்த திட்டத்திற்காக ரூபாய் 755.83 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தாய்மாமன் சீர் திட்டத்திற்கு பயனாளிகள் தேர்வு மற்றும் அதிகாரிகளின் பணிகள் குறித்து வழிகாட்டுதல் வெளியீடு. மருத்துவத்துறை தரப்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் நிலையில் பயனாளிகளுக்கு தேவையான ஆவணங்கள், மோதிரங்கள் கொள்முதல் மற்றும் விநியோகம் தொடர்பாக பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை இயக்குநரக அதிகாரிகள் கடிதம். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தில் முதல்வர் விஜய் பதிலுரை வழங்கினார். கொள்கை ரீதியாக வேறுபட்டு இருந்தாலும் மக்கள் பணி செய்வதுதான் நம் முதன்மையான கடமை என்று முதல்வர் தெரிவித்தார். நாம கொள்கை ரீதியாகவும் நிலைப்பாடு ரீதியாகவும் வேறுபட்டு இருந்தாலும் மக்கள் பணி செய்வதுதான் நம்ம எல்லாருக்கும் பிரைமரியா இருக்கிற ஒரே எய்ம். அந்த வகையில தான் நம்ம எல்லாருமே நம்ம மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு சட்டமன்றத்திற்கு வந்திருக்கிறோம். அதனால நாம கருத்தால் வேறுபட்டாலும் மக்கள் சேவை என்ற நோக்கத்தில் நம்ம மாநிலம் சார்ந்த விஷயங்கள்ல நாம எல்லாரும் ஒன்றிணைந்து பயணிச்சா நம்ம தமிழ்நாடு என்னைக்கும் எதிலையும் முதன்மை மாநிலமாக திகழும். ஷூட்டிங்கிலிருந்து நேராக சட்டசபைக்கு வந்துவிட்டதை போல சிலர் பேசுவதாக முதல்வர் விஜய் தெரிவித்தார். எதிர்க்கட்சிகளுக்கு பிடித்த மாதிரியே அது ரியல் அல்ல, ரீல் என்றும் அவர் கூறினார். நாம ஏதோ ஷூட்டிங்ல இருந்து நேரா வந்து சிஎம் ஆன மாதிரியே சில பேர் ஒரு இமேஜ் கிரியேட் பண்றாங்க. அவங்களுக்கு அவங்க ஆசைப்படுற லாங்குவேஜ்லயே சொல்றோம், அது வெறும் ரீல் தான், ரியல் கிடையாது. ஒரு சாதாரண நடிகனாத்தான் நம்ம கெரியர் தொடங்குச்சு. அப்புறம் அப்படியே சின்சியரா உழைச்சி மேல வந்தோம். நம்ம கெரியர்ல நாம மேல வந்ததுக்கு இந்த விஜய் ஒருத்தன் மட்டுமே காரணம் இல்லை, அவனோட உழைப்பு மட்டுமே காரணம் இல்லை. இந்த விஜயோட உழைப்புக்கும் உயர்வுக்கும் பின்னாடி இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட அன்பும் அரவணைப்பும் தான் காரணம். நடிகர் கட்சி என்று நையாண்டி செய்தவர்கள் குறித்து கவலை இல்லை என்று முதல்வர் விஜய் தெரிவித்தார். ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் சென்ற பின்னர்தான் கட்சி தொடங்கினோம். மக்கள் தங்கள் பிள்ளையாக, அண்ணனாக, தம்பியாக தம்மை ஏற்றுக்கொண்டதாகவும் அவர் கூறினார். எதிர்த்து பேசினால்தான் எதிர்க்கட்சி என்று ஒரு சிலர் நினைப்பதாக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியை முதல்வர் விஜய் விமர்சித்தார். ஒவ்வொரு வீட்டில் இருப்பவர்களின் இதயத்தில் இடம் பிடித்ததால் முதல்வர் ஆனதாகவும் அவர் தெரிவித்தார். எதிர்த்து பேசினாதான் எதிர்கட்சின்னு ப்ரூவ் பண்ண முடியும்னு நினைச்சுக்கிட்டு பேசின எதிர்கட்சியை சேர்ந்த எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்ட மாண்புமிகு உறுப்பினர்களுக்கும் வணக்கமும் நன்றியும். ஒவ்வொரு வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் நம்மளை அவங்க வீட்டில் ஒருத்தனா ஏத்துக்கிட்டது தான் நமக்கு கடவுளும் மக்களும் தந்த மிகப்பெரிய வரம். அதுக்காகவே கடவுளுக்கு சமமான நம்மளோட சொந்தங்களான தமிழக மக்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி. போதைப் பொருள் நடமாட்டம் தாறுமாறாக உள்ளது. இதனை ஆரம்பத்திலே தடுக்காமல் விட்டது யார் என்று திமுகவுக்கு முதலமைச்சர் விஜய் கேள்வி எழுப்பினார். கடந்த ஆட்சியில் நடந்த சம்பவங்களுக்கு இப்போதுதான் விடை காண்கிறோம் என்றும் அவர் தெரிவித்தார். போன ஆட்சியில் நடந்ததுக்கெல்லாம் இப்பதான் விடையை கண்டுபிடிக்கிறோம். நம்ம ஆட்சியில் இந்த போதைப் பொருள் நடமாட்டம்லாம் தாறுமாற அப்படியே பரவி கொட்டி கிடக்குது. இதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜ்லயே யார் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்போ யார் கையில் இருந்தது?
பெண்களுக்கு எதிரான குற்றங்களை சகித்துக் கொள்ள மாட்டோம் என்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான பதில் உரையில் முதல்வர் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கும், சரியாக இருக்க வைப்போம் என்றும் அவர் உறுதியளித்தார். சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும் அப்படின்றதுல எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பா லா அண்ட் ஆர்டர் கரெக்டா இருக்கணும், கரெக்டா இருக்கும், இருக்க வைப்போம். அதே மாதிரி பெண்கள் பாதிக்கப்படுறதையும் இங்க யாராலையும் சகிச்சுக்கவே முடியாது. அதுக்கான கடுமையான நடவடிக்கைகள் நம்ம அரசு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கண்ணை மூடிக்கொண்டு மத்திய அரசை எதிர்க்க மாட்டோம் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் கூறினார். நீட் தேர்வு வேண்டாம், மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம் என்பதே தவேக அரசின் நிலைப்பாடு என்றும் அவர் விளக்கமளித்தார். தற்போதைய ஒன்றிய அரசு சார்ந்த கட்சியுடன் அரசியலில் கொள்கை அளவில் நேர் எதிராக நிக்கிறவங்க தான் நாம. அதே சமயத்தில் எதுக்கெடுத்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு ஒன்றிய அரசோட மோதல் போக்கை விரும்புறவங்க நாம இல்ல. நமக்கு எப்பவுமே தமிழகத்தின் வளர்ச்சி மட்டும்தான் முக்கியம். சட்டம் ஒழுங்கு குறித்து யார் கருத்து தெரிவித்தாலும் காது கொடுத்து கேட்போம் என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். இது மன்னராட்சி அல்ல, மனசாட்சி உள்ள மக்களாட்சி என்றும் அவர் குறிப்பிட்டார். இன்னைக்கு சட்டம் ஒழுங்கை பத்தி கேள்வி கேட்க கூடாதா அப்படின்னா தாராளமா கேட்கலாம். இது ஜனநாயக அரசு, மன்னராட்சி எல்லாம் கிடையாது, மனசாட்சி உள்ள மக்களாட்சி. அதனால கேள்வி கேட்கலாம், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. விமர்சனம் செய்யலாம், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. ஆனா நம்ம ஆட்சியில் என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கோன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நடுநிலையா பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சட்டம் ஒழுங்கை பத்தி யாருக்கு என்ன யோசனை இருந்தாலும், மக்கள் நலனுக்காக யாருக்கு என்ன யோசனை இருந்தாலும் அதை தாராளமாக சொல்லலாம். நம் அரசு அது காது கொடுத்து கேட்கும். எங்கள் தயவால் தான் இந்த ஆட்சி நடக்கிறது என்று கூறிய திமுகவை முதலமைச்சர் விஜய் கடுமையாக சாடினார். மக்கள் தயவால் தான் இந்த ஆட்சி நடக்கிறது, இடதுசாரிகள் அவர்களாகவே முடிவெடுத்துதான் ஆட்சிக்கு ஆதரவு தந்தார்கள் என்றும் அவர் கூறினார். அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதான். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? ஏன் இவ்வளவு கோவம்? ஏன் இவ்வளவு கதறல்? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. இதுல எங்க இருந்து நாங்க தான் அனுப்பி வச்சோம்னா புரியல, மக்களுக்கு நல்லா புரியும். ஊழல் செய்யாதவர்களால் தான் கூட்டணி ஆட்சி அமைக்க முடியும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். ஊழலில் ஊறிப்போனவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர மாட்டார்கள் என்று எதிர்க்கட்சிகளை அவர் கடுமையாக சாடினார். ஊழலே செய்ய மாட்டோம், நேர்மையா தான் இருப்போம், நியாயமா தான் இருப்போம் அப்படின்னு சொல்றவங்களால மட்டும்தான் கூட்டணி ஆட்சி அமைக்க முன்வரும். ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்க முன்வரும். ஊழல்லையே ஊறி போனவங்களால இந்த கூட்டணி ஆட்சியோ ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்க முன்வராது. மெஜாரிட்டி இருந்தாலும் தரமாட்டாங்க, மெஜாரிட்டி இல்லைனாலும் தரமாட்டாங்க. கேட்டா ரெடிமேடா ஒரு பதில் ஒண்ணு வச்சிருப்பாங்க, கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்ப மாட்டாங்கன்னு. அதே மக்கள் தான் இப்ப அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. ஊழலின் ஊற்றுக்கண் அடைக்கப்படுகிறது என்ற பெயரில் தினத்தந்தி நாளிதழில் வெளியான தலையங்கத்தை சுட்டிக்காட்டி சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் பேசினார். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அது தேவன் என்றாலும் விடமாட்டேன் என்று எம்ஜிஆர் அன்று பாடினார். அதை இன்று விஜய் செயலில் காட்டுகிறார் என்று எழுதிய தினத்தந்திக்கு நன்றி. அரசியலுக்கு வந்து 2 வருடம்தான் ஆகிறது, உங்களுக்கு என்ன தெரியும், உங்களால் என்ன முடியும் என்று கேள்வி கேட்டவர்களுக்கு தினத்தந்தி தலையங்கமே பதில் என்றும் முதல்வர் விஜய் தெரிவித்தார். கிளீன் கவர்னன்ஸ் அண்ட் குட் கவர்னன்ஸ்ல உறுதியா இருக்கிறோம். இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே இப்படிதான் இருப்போம். இதுல 100% இது உண்மைன்றதுனாலதான் பாரம்பரியமான தினத்தந்தி பத்திரிகை ஊழலின் ஊற்றுக்கண் அடைக்கப்படுகிறதுன்னு 16/6/2026 அன்னைக்கு ஒரு தலையங்கமே எழுதியிருக்கு. ஒரு தவறு செய்தால் அது தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் என்று எம்ஜிஆர் அன்று பாடினார்.
அதை இன்று விஜய் செயலில் காட்டுகிறார்னு அந்த எடிட்டோரியல்ல எழுதியிருக்கு. இந்த நேரத்தில் தினத்தந்திக்கு நம்மளோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அரசியலுக்கு வந்து 2 வருஷம் தான் ஆகுது, உங்களுக்கு என்ன தெரியும், உங்களால என்ன முடியும்னு கேலியா கேட்டவங்களுக்கு தினத்தந்தியோட பதிலை இப்போதைக்கு போதும்னு நினைக்கிறேன். டாஸ்மாகில் கட்சி நிதி என்ற பெயரில் லஞ்சம் பெற்றதாக முதலமைச்சர் பேசியதற்கு சட்டப்பேரவையில் திமுக உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு. ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீண்ட நேரம் எழுந்து நின்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பேரவையில் சலசலப்பு. அந்த வாய்ப்பை நீங்கள் எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறவர் யாரும் குறுக்கிட வேண்டாம் என்று சொன்னார்கள். அதை நாங்கள் பின்பற்றினோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பின்பற்றவில்லை என்றால் வேதனையாக இருக்கிறது. முன்னவர் நேற்று இருக்கிறது. ஆனால் இடையிலே குறுக்கீடு செய்யாமல் அதை முடிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். டாஸ்மாகில் கட்சி நிதி வசூலிக்கப்பட்டதாக முதலமைச்சர் பேசியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையிலிருந்து திமுக வெளிநடப்பு. ஆதாரம் இல்லாமல் முதலமைச்சர் குற்றம் சாட்டுவதாக முழக்கமிட்டதால் சட்டப்பேரவையில் சலசலப்பு. இதுல எங்க இருந்து நாங்க தான் அனுப்பி வச்சோம்னா புரியல. மக்களுக்கு நல்லா புரியும். எல்லாத்தையும் தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் பணத்தை தொட்டவர்களை விடமாட்டோம் என்று முதலமைச்சர் விஜய் சட்டப்பேரவையில் ஆவேசமாக கூறினார். மக்கள் பணத்தை தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம் என்றும் அவர் உறுதியளித்தார். இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போலே, ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போலே, இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் இதுல நம்ம மேல அவதூறு வேற. தாவேகா அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்களுக்கு மக்கள் பணிதான் தெரியும், மக்கள் பணத்தை சுருட்ட தெரியாது என்று முதல்வர் விஜய் கூறினார். கோயில் பணத்தை கொள்ளையடிக்க தெரியாது, கனிம வளங்களை கடத்த தெரியாது என்றும் அவர் தெரிவித்தார். இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்திலிருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போலே, ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போலே, இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் இதுல நம்ம மேல அவதூறு வேற. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்திற்கு பதில் உரையில் முதலமைச்சர் கூறிய குட்டி கதையால் அவையில் சிரிப்பலை எழுந்தது. எனக்கு ஒரு குட்டி கதை ஒன்று ஞாபகம் வருது, சொல்லாமா? ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன், என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க உங்க அப்பாவையா காணோம். இல்ல, அந்த எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். சோஃபா மாடல் என்ற திமுகவின் விமர்சனத்தை புரிந்து கொள்ளவே நீண்ட நாட்களானது. சட்டசபையில் பர்னிச்சர் பிசினஸ் செய்ய வேண்டாம் என்று முதலமைச்சர் கூறினார். ஈவில்ஸ் என்று டெவில்ஸ் பேசக்கூடாது என்றும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதிக்கு அவர் பதிலடி கொடுத்தார்.
அப்புறம் என்ன சோஃபா மாடல் ஆட்சியா, அது என்னன்னு புரியறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த சோஃபா செட்டு, டேபிள் சேரு, டீபாய், ஃபர்னிச்சர் பிசினஸ்லாம் வேற எங்க வெளியில போய் பண்ண சொல்லுங்க. அப்படி அந்த பிசினஸ் தான் பண்ணணும்னா நிறைய பிசினஸ் பண்ற மாதிரி வெளியில போய் பண்ண சொல்லுங்க. இங்க சட்டசபைக்குள்ள வேணாம். ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாது. அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. இல்ல பர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் போல் சைகை செய்து முதலமைச்சர் விஜய் தமது உரையை முடித்தார். ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. இல்ல பர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து தமிழக சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. முதலமைச்சர் விஜய் பதிலுரையை முடித்த பின்னர் பேரவை ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவித்தார். ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் பதிலுரை வழங்கிய முதலமைச்சர் விஜயுடன் அதிமுக எம்எல்ஏ எஸ்.பி. வேலுமணி கைகுலுக்கி வாழ்த்து கூறினார். சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறும்போது முதலமைச்சருக்கு கை கொடுத்து சிறப்பாக உரையாற்றியதாக பாராட்டினார். தவேகாவிற்கு ஆதரவு தராவிட்டால் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்திருக்கும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பாஜக காலூன்றுவதை தடுப்பதே கம்யூனிஸ்ட் கட்சியின் நோக்கம் என்றும் அவர் கூறியுள்ளார். ஒருவேளை அப்படி நாங்கள் ஆதரவு அளிக்காமல் போனால் அன்றிருந்த சூழ்நிலையில், நான் சொல்றது 8/9, அன்றிருந்த சூழ்நிலையில் நாங்கள் ஆதரிக்காமல் போயிருந்தால் 10ஆம் தேதி பதவியேற்பு என்பதே நடந்திருக்காது. அதற்கு மாறாக 10ஆம் தேதிக்கு பிறகு எப்போது வேண்டுமானாலும் குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பது இங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊன்றக்கூடாது என்பதற்காகத்தான் நீண்ட நெடிய போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதற்கு ஒத்த கருத்துடைய மற்ற கட்சிகளோடு சேர்ந்து அந்த போராட்டத்தை நாங்கள் நீடித்து நடத்தி வந்திருக்கிறோம். தவேக அரசுக்கு சுயமாகத்தான் ஆதரவு வழங்கியதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கூறியுள்ளார். நல்லாட்சி தொடரும் பட்சத்தில் ஆதரவு தொடரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முதல்வர் சொன்னதுதான் சரி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை, இடதுசாரிகளை பொறுத்தவரை அமைப்பாக கூடி நாங்கள் முடிவெடுத்தோம். மக்கள் இருக்கிற கட்சிகளில் பெரும்பான்மையான இடங்களை தவேக அளித்திருக்கிறார்கள். எனவே எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அதை கம்யூனிஸ்ட் கட்சி அமைப்பாக கூடி விவாதித்தது. அரசியலாக நாங்கள் எடுத்த முடிவு தவேகவுக்கு ஆதரவு அளிப்பது. இதன் பொருள் மக்கள் அளித்த தீர்ப்பை மதிப்பது. இந்த இடைப்பட்ட காலங்களில் மக்கள் அதிகாரத்தில் ஆளுநர் வந்து அமர்ந்து விடக்கூடாது. 2, இன்னொரு தேர்தல் கூடாது. இந்த காரணங்களுக்காக வெளியிலிருந்து நாங்கள் ஆதரிக்கிறோம். குன்னூர் விநாயகர் கோயில் வளாகத்தில் நடைபெற்று வந்த மல்டி லெவல் கார் பார்க்கிங் கட்டுமான பணிகள் நிறுத்தம். சட்டப்பேரவையில் இந்த விவகாரம் தொடர்பாக நடைபெற்ற விவாதத்தை தொடர்ந்து அமைச்சர் ரமேஷின் உத்தரவின் பேரில் இந்து சமய அறநிலையத்துறை நடவடிக்கை. முதலமைச்சர் விஜய்க்கு நடிகை த்ரிஷா பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கேக்குகளுடன் அவர் பதிவிட்டுள்ள புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஈரான் அமெரிக்கா அமைதி ஒப்பந்தத்தை தொடர்ந்து ஹார்முஸ் நீரிணையை 11 இந்திய கப்பல்கள் கடந்து வந்துள்ளன. மேலும் 10 இந்திய கப்பல்கள் பாரசீக வளைகுடா பகுதியில் பாதுகாப்பாக பயணித்து வருவதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணை வழியாக ஒரே நாளில் 1.9 கோடி பேரல் கச்சா எண்ணெய் கடந்து சாதனை படைத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஈரான் அமெரிக்கா இடையேயான ஒப்பந்தத்தின் மூலம் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கணிசமாக குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
பொறியியல் படிப்புக்கான தரவரிசை பட்டியல் ஜூலை 1ஆம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஜூன் 29ஆம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஜூலை 1ஆம் தேதி மின் கட்டணம் உயர்த்தப்பட வாய்ப்பு இல்லை என தகவல். 2022ஆம் ஆண்டு முதல் ஜூலை 1ஆம் தேதி மின் கட்டணம் உயர்த்தப்பட்டு வரும் நிலையில் தற்போது மின் கட்டண உயர்வு குறித்த அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இல்லை என்று கூறப்படுகிறது. மின்சாரத்துறை குறித்த வெள்ளை அறிக்கை வரும் 25ஆம் தேதி வெளியிடப்படும். அமைச்சர் நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். எல்லாரும் சொன்னாங்க, நாங்கள் வந்து இபியில் வெண்டர் அனைத்து இதில் சோலார் எல்லா வெண்டரையும் கூப்பிட்டு மீட்டிங் முடித்தோம். மீட்டிங் முடிச்சோன்னே எல்லா வெண்டரும் வந்து என்ன சொன்னாங்க, இது வரைக்கும் ஒரு மெகாவாட்டுக்கு 25 லட்ச ரூபாய் பார்ட்டி பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. அது இல்லைன்னு சொன்னாங்க. நாளைக்கு மதியமோ இல்லை நாளை கழிச்சு வியாழக்கிழமை நாங்கள் வந்து வெள்ளை அறிக்கை கண்டிப்பாக. வாகனங்களுக்கான ஃபேன்சி எண் கட்டணத்தை உயர்த்தி தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியீடு. 2 மற்றும் 3 சக்கர வாகனங்களுக்கு 2000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரையும், மற்ற வாகனங்களுக்கு 20,000 முதல் 1,50,000 லட்சம் ரூபாய் வரையும் கட்டணம் உயர்வு. தமிழகத்தில் இனி வாரத்தில் 2 நாட்கள் பொதுமக்கள் குறைதீர்ப்பு முகாம்களை நடத்துமாறு டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் உத்தரவிட்டுள்ளார். காலை 11 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை பொதுமக்கள் நேரடியாக அளிக்கும் மனுக்களுக்கு குறிப்பிட்ட கால வரையறைக்குள் தீர்வு காண வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜூன் மாதத்திற்கான 9.19 டிஎம்சி நீரை கர்நாடகா திறந்துவிட வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியுள்ளது. நீர் இருப்பு குறைவாக இருப்பதாக கர்நாடகா கூறுவதை ஏற்க முடியாது என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தருமபுரி அருகே கடந்த 2023இல் 7 வயது சிறுவனை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் போக்சோ நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது. குற்றவாளிக்கு இரட்டை தூக்கு தண்டனை மற்றும் 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் விதித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு விபத்து தொடர்பாக விசாரணை குழுவினர் முதலமைச்சரிடம் இடைக்கால அறிக்கையை சமர்ப்பித்துள்ளனர். 24 மணி நேரத்தில் இடைக்கால அறிக்கையை தாக்கல் செய்ய முதல்வர் உத்தரவிட்டிருந்த நிலையில் 3 நாட்களில் முழுமையான அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட ஆலையில் ஒடிசா மாநில அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். பாதிக்கப்பட்டவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து அவர்கள் கேட்டறிந்தனர். திருவள்ளூர் அமோனியா வாயு கசிவு விபத்தில் உயிரிழந்த 5 பேரின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு பின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. பலியானோரின் எண்ணிக்கை 9ஆக உயர்ந்துள்ள நிலையில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. கத்தாரில் எரிவாயு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் உட்பட 12 இந்தியர்கள் பலியான சோகம். நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் உயிரிழந்ததால் வேதனையில் மூழ்கிய உறவினர்கள். கத்தார் எரிவாயு தொழிற்சாலை விபத்தில் நெல்லையைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு முதலமைச்சர் விஜய் இரங்கல். உயிரிழந்த இளைஞர்கள் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்றும் அறிவிப்பு. தமிழகத்தில் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கான பொது இடமாறுதல் கலந்தாய்விற்கு இதுவரை 53,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஆன்லைனில் விண்ணப்பித்துள்ளனர். இதற்கான இணையவழி கலந்தாய்வு ஜூலை 1ஆம் தேதி முதல் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. நீட் மறுதேர்வை ஒட்டி தற்காலிகமாக முடக்கப்பட்டிருந்த டெலிகிராம் செயலி தற்போது இந்தியாவில் மீண்டும் முழுமையாக செயல்பட தொடங்கியுள்ளது. தடை நீக்கப்பட்டதை தொடர்ந்து பயனர்கள் இச்செயலியை மீண்டும் பயன்படுத்த தொடங்கினர். சென்னை பல்லாவரம் தாம்பரம் இடையே பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ள நிலையில் 24ஆம் தேதி இரவில் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன.
அதன்படி 24ஆம் தேதி இரவு சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே 11:20, 11:40, 11:59 ஆகிய ரயில் சேவைகள் முழுவதுமாக ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது வீட்டில் நடந்த திருட்டு சம்பவம் தொடர்பாக நடிகர் ரவி மோகன் நீலாங்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். பணிப்பெண்கள் திருடியதாக புகார் அளித்துள்ள நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் உறுதியளித்துள்ளனர். டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற 2வது கட்ட பத்ம விருது வழங்கும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டன. உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி KT தாமஸ் மற்றும் P நாராயணன் ஆகியோருக்கு பத்ம விபூஷன் விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். KT Thomas लोक कार्य, श्री P नारायणन साहित्य एवं शिक्षा, நடிகர் மம்முட்டிக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. நடிகர் மாதவன் பத்மஸ்ரீ விருது பெற்றார். கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மாவுக்கு பத்மஸ்ரீ விருதும் டென்னிஸ் ஜாம்பவான் விஜய் அமிர்தராஜுக்கு பத்மபூஷன் விருதும் வழங்கப்பட்டன. சென்னை IIT பேராசிரியர் காமகோட்டி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த மிருதங்க கலைஞர் திருவாரூர் பக்தவச்சலம் ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டன. தமிழகத்தைச் சேர்ந்த பெண் இசை கலைஞர்களான காயத்ரி பாலசுப்ரமணியன் மற்றும் ரஞ்சனி பாலசுப்ரமணியன் ஆகியோர் பத்மஸ்ரீ விருது பெற்றனர். சிற்ப கலைஞர் ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் வேளாண் விஞ்ஞானி K ராமசாமி ஆகியோருக்கு பத்மஸ்ரீ வழங்கப்பட்டன. डॉक्टर राजस्थापति कलियप्पा गौंडर, कला कांस्य शिल्प, प्रोफेसर K रामसामी, विज्ञान एवं इंजीनियरिंग, ஓசூர் அருகே தாழ்வாக சென்ற மின் கம்பிகள் தனியார் பள்ளி பேருந்து மீது உரசி விபத்திற்குள்ளானது. பள்ளி பேருந்து மீது மின்கம்பம் சாய்ந்து விழுந்த நிலையில் மாணவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். ஓசூரில் வாகனங்களுக்கான ரப்பர் மேட் மற்றும் பிளாஸ்டிக் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. 5 தீயணைப்புத்துறை வாகனங்கள் மற்றும் தனியார் வாகனங்கள் மூலம் தீ அணைக்கும் பணிகள் நடைபெற்றன.
நாகப்பட்டினத்தில் நகராட்சி குப்பை கிடங்கில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தால் கரும்புகை வெளியேறியது. சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 80 டன் பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் எரிந்து சேதமாகி உள்ளன. ஆந்திர மாநிலம் அனகாபள்ளி மாவட்டத்தில் உள்ள மருந்து தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 4 பேர் உடல் கருகி உயிரிழந்தனர். தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தலைநகர் டெல்லியில் திடீரென வீசிய புழுதி புயலால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமமடைந்தனர். ஹிமாச்சல பிரதேச மாநிலம் ஊர்னி பகுதியில் டிப்பர் லாரி செல்லும் போதே இரும்பு பாலம் இடிந்து விழுந்தது. விபத்தில் ஓட்டுநர் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி தப்பிய நிலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட் தொடரில் லக்னோ அணியிலிருந்து தனது பழைய அணியான டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு திரும்பினார் ரிஷப் பந்த். அவருக்கு மாற்றாக சுழற்பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவ் லக்னோ அணிக்கு மாற்றப்பட்டுள்ளார்.